ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாக் லீட் காம்பன்சேட்டருக்கு எப்படி போர்ட் பிளாட்டை ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் டாபிக். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாக் காம்பன்சேட்டர் லீட் காம்பன்சேட்டருக்கு எப்படி போர்ட் பிளாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாக் லீட் காம்பன்சேட்டருக்கு போர்ட் பிளாட்டை எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், போர்டியோ பிளாட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், 2 பிளாட்டை போடணும். ஒன்று மேக்னிடியூட் பிளாட், இன்னொன்று ஃபேஸ் பிளாட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் போட்டுக்கோங்க. ஸோ இது போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேக்னிடியூட் பிளாட் தான் போட போறோம். ஸோ மேக்னிடியூட் பிளாட் GC ஆஃப் J ஒமேகா. ஸோ இதோட யூனிட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டெசிபல்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இது லாக் லீட் ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்றதுனால, ஸோ ஃபர்ஸ்ட் இது 0 டிகிரி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன் நான். சாரி, இது 0 dB லைனு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாகுக்கு போடுறோம். ஸோ லாக்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸோ ஸ்டடி ஸ்டேட்டில் இருக்கும், தட் இஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நமக்கு கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம லாகுன்னு நம்ம நேத்திக்கு பார்த்தோம். அடுத்த லீட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கான்ஸ்டன்ட்ல இருந்து, தட் இஸ் 0 வேல்யூவில் இருந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துருக்கோம். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவில் இருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் என்ன ஆகும்னா இந்த 0 dB லைன்லேயே வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாக் லீடு காம்பன்சேட்டரோட மேக்னிடியூட் பிளாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா -20 dB per decade. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா +20 dB per decade. ஓகேங்களா? ஸோ இது மேக்னிடியூட் பிளாட். அடுத்து நம்ம என்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பிளாட்டை போடணும். ஸோ ஃபேஸ் பிளாட்டுங்கிறது என்ன, ஆங்கிள் ஆஃப் GC ஆஃப் J ஒமேகா. ஸோ இதை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, டிகிரிஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லாக் காம்பன்சேட்டர்னா என்ன அப்படின்னா, ஸோ இது 0 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே +45 டிகிரி. ஸோ இங்கே -45ன்னு எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நமக்கு 0 dBயில் இருந்து நமக்கு அப்படியே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். ஸோ ரெடியூஸ் ஆகிட்டே போயிட்டு, ஸோ இதை இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸை மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாட்டட் லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நமக்கு 0லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகிறோம். தட் இஸ் நெகட்டிவில் ரெடியூஸ் ஆகி மறுபடியும் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்ன ஆகும், லீடு வரும். ஸோ அப்போ லீடுங்கிறப்போ அப்படியே இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு நமக்கு என்ன ஆகும், எப்படி டிக்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பிளாட் ஆஃப் லாக் லீட் காம்பன்சேட்டர். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இது ஒமேகா. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு என்ன வரும், 1/β × T1ன்னு வரும். இங்கே 1/T1ன்னு வரும். ஸோ இங்கே 1/T2ன்னு வரும். இங்கே 1/α × T2ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் பிளாட் ஆஃப் லாக் லீட் காம்பன்சேட்டரோட டயக்ராம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.